பிரைஸ் தி லார்ட் ஜிசிசி. உங்க எல்லாத்தையும் இந்த வாரம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். அதுக்கு முன்னாடி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம்.
நல்லவர் வல்லவர் ஆண்டவர். உம்மை ஒருவருக்கே நாங்கள் தகப்பன் ஆண்டவர் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி தகப்பனாவே ஆண்டவர். நன்றி ராஜா, நன்றி தகப்பனாவே ஆண்டவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆளுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தனாய் துதிக்கிறோம், மகிமையோடு ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். ஆம் தகப்பன் ஆண்டவர் சுவாமி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பன் ஆண்டவர். ஓ நீர் நல்லவர், நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவர். தகப்பனே நன்றி ஆண்டவர். நன்றி தகப்பன் ஆண்டவர். கரத்திலே தூக்கி ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. ஓ நன்றி ராஜா, நன்றி தகப்பன் ஆண்டவரே. நீர் நன்றி
செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் இயேசு. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஹalleluya. கர்த்தாவே தேவர்கள்
பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார் கலங்கிடாதே திகையாதே துதியினால் இடிந்து விடு கலங்கிடாதே திகையாதே துதியினால் இடிந்து விடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதி
என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும்.
ஹாய், குட் மார்னிங் ஜிசிசி. ப்ரைஸ் த லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த கால வேளையில் உங்களெல்லாம் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஒன்றாவது நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, தேவ கிருபையில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சேஃபாக வீட்டில் இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஹோம் சர்ச்சுக்கு நான் வர வைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் இந்த ஞாயிறு ஆராதனையில் பார்க்குறதுல எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் தாமே நம்மளே நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்நாள் வரைக்கும் நம்மளுக்கு பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷித்து தேவன் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிற அவரோட சுத்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் க்ளோரி சிட்டி சர்ச்சுக்குள்ளார போர்ட்டலுக்கு வந்திருக்கேன். உங்களோட ஃபேஸ்புக் நான் பார்க்குறேன், உங்களோட யூடியூப் நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். எங்களோட விசிட்டராக நீங்கள் இருந்திருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வர வைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை யாவரையும் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த தேசத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த நீங்கள் காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த லைஃப்பை நீங்கள் எந்த சூழ்நிலையில் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, நாளைக்கு என்னால் சந்திக்க முடியாது, நான் ரொம்ப ட்ரபிளில் இருக்கேன், இல்லை எனக்கு ரொம்ப சீக்காக இருக்கு, எனக்கு உடம்பு சுகம் இல்லை, இல்லை நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், நான் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல, அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது எனக்கு தெரியலன்னு இருக்கிற அப்படியாப்பட்ட சூழ்நிலை யாராவது இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சகலமும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் கூட நீங்கள் சரியான போர்ட்டலுக்கு தான் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க. க்ளோரி சிட்டி சார்பாக உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஓகே, நம்மளை யார் நேசிக்கிறார்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்து உங்களுக்காக எனக்காக ரத்த சிந்தி அவர் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். கண்டிப்பாக அந்த தேவன் உங்கள் வாழ்க்கைகளை விடுதலை கொடுப்பாராக. அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக. அந்த தேவன் உங்களை நாளை கடக்க செய்ய வல்லமையும் பலனை கொடுப்பாராக. ஏன்னா இன்றைக்கு வார்த்தை, தேவனோட வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. க்ளோரி சிட்டியாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க இன்னைக்குள்ள வார்த்தைக்காக. ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு நம்மளுக்கு விசேஷமாக ஒரு ஊழியக்காரர் தேவனோட வார்த்தையை நம்ம முன்பதாக பகிர்ந்து கொள்ள போகிறாரு. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல. ஓகே, ஜஸ்ட் a few minutes. ஓகே, நம்மளுக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் இந்த வாரம் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் மூலியமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஓகே, இந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஐ ஸோ ஆனர்ட், ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட். உண்மையாலே நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இதை நான் இட்ஸ் மை ப்ரிவிலேஜ் டு இன்ட்ரடியூஸ் ரெவரண்ட் ஜே ஸ்டான்லி மாணிக்கராஜ். ஓகே, பாஸ்டர் ஸ்டான்லியை நான் உங்கள் முன்பதாக முன்பதாக இன்ட்ரடியூஸ் பண்ண உண்மையாலே நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இது நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா அவரை பற்றி நான் when I see his history, அவரை ப்ரொஃபைல் பார்க்குறப்ப இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவரை பற்றி நான் பார்க்குறப்ப ஸோ ஒரு சில காரியங்கள் பாஸ்டர் ஸ்டான்லியை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். பாஸ்டர் ஸ்டான்லி முதலாக 17 வருஷமாக மதுரை ஏஜி
பைபிள் ஸ்கூல் தமிழ்நாட்டில் அவர் டீச்சிங் ஊழியத்தில் அவர் அப்படியாக தேவனோட ஊழியத்தை அங்கே செய்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 8 வருஷம் சர்ச் மினிஸ்ட்ரியில் அவர் ஈடுபாட்டு கொண்டிருந்தார். இப்படியாக நாட்கள் போக தேவனோட சத்தத்துக்கு இணங்கி, தேவனோட சத்தத்துக்கும் தேவனோட குரலுக்கும் இணங்கி அவர் பைபிள் ஸ்கூலை விட்டு அங்கிருந்து வெளியாகி அவரை வந்து சீனியர் பாஸ்டர் அட் வேலூர் ஏஜி சர்ச்சில் அப்பாயிண்ட் பண்ணாங்க. சரியா? இதை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க சொன்னால் தி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் ஏஜி அவர் அங்கே அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஏன் அவரை அங்கே சீனியர் பாஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த சபையில் ஊழியர் செய்து கொண்டிருந்த 78 வயசு நிறைந்த போதகர் அவர் காலமாயிட்டார், கத்தருக்குள்ளாக நித்திரை அடைந்துட்டார். அது அவர் இறப்புக்கு முன்பதாகவே அவரோட மனைவி அந்த அந்த வேலூர் ஏஜி சர்ச்சில் ஒளி செய்து கொண்டிருந்த அந்த போதகரோட மனைவி முன்பதாக இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போதகர் 78 வயசில் தேவனுக்குள்ளாக நித்திரை அடைஞ்சிட்டார். அதனால் அவங்க குடும்பத்திலேருந்து யாருமே ஊழியத்துக்கு வராத இருந்த அந்த சூழ்நிலையில் ஏஜியில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி பாஸ்டர் ஸ்டான்லியை அங்கே சீனியர் பாஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணி இந்நாள் வரைக்கும் தேவனோட ஊழியத்தை உண்மை மொத்தமாக வேலூர் ஏஜி சர்ச்சில் அவர் செய்து கொண்டு வர்றாரு. அவர் உண்மையால் இஸ் வெரி பிஸி மேன், ரொம்ப பிஸியான இருக்கிற ஒரு பாஸ்டர். அவர் கீழாக நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு 500க்கு மேற்பட்ட காங்கிரிகேஷனில் அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் பாஸ்டர் ஸ்டான்லியை பற்றி 10 வருஷமாக அவர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தமிழ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆஃப் சவுத் இந்தியா அசம்பிளி ஆஃப் காட்ல செக்ரட்டரியாக அவர் பணியாற்றி கொண்டு இருக்கிறாரு. அப்படின்னா எஸ்கோவில் அவர் வந்து செக்ரட்டரியாக தமிழ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து அவர் வந்து செக்ரட்டரியாக பணியாற்றி கொண்டு வர்றார். உண்மையாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படியாப்பட்ட காரியங்களை தேவன் இவரை உயர்த்தி வைத்து இந்நாள் வரைக்கும் தேவன் அவரை வழி நடத்தி கொண்டு வராரு. உண்மையாலே பாஸ்டர் ஸ்டான்லி நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருப்பீங்க சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களோட சபைக்கும் உங்களோட எல்லா பாட் மெம்பர்ஸ்க்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தை நீங்கள் ஜிசிசிக்கு கொடுத்ததுக்காக கண்டிப்பாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனோட வார்த்தை உங்கள் மூலியமாக எங்களோட மினிஸ்டர் பண்ணும் என்று சொல்லி எங்களோட மட்டுமில்லை இங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் எங்களோட விசிட்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் சொல்லி பாஸ்டர் ஸ்டான்லி என்கிட்ட கேட்டார், அம்மா ஏதாச்சும் டைட்டில் இருக்கா அப்படி சொல்லி. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் எங்களோட டைட்டில் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் இன் ஆர்டர் டு கிராஸ் ஓவர் சொன்னேன். அவர் சொன்னார், அக்கார்டிங் தட் ஐ வில் டூ மை ப்ரீச்சிங் சொன்னார். கண்டிப்பாக ஜிசிசி இது இன்னொரு லெவலில் வி கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ எதிர்பார்ப்போடு இருங்க. கண்டிப்பாக தேவன் என்று நம்மளோட பேசுவாராக வார்த்தையை கொண்டு. இப்படியாப்பட்ட தேவ ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில் வந்து தேவ செய்தியை கொண்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம செவியை திறந்து நம்ம இதயத்தை திறந்து இந்த வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த வார்த்தை நம்மளுக்குரிய வார்த்தைகள். ஹல்லேலூயா. கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாறும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஹேவ் அ பிளெஸ்ட் சண்டே. God bless you. Stay tuned with GCC. Praise the Lord. Assemblies of God வெல்லூர் திருச்சபை சார்பாக க்ளோரி சிட்டி ஏஜி சர்ச் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சர்ச்சோட பாஸ்டல் டீம் லீடர்ஸ் பட் காங்கிரிகேஷன் சார்பாக உங்களை அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லாக்டவுன் டைம்லையும் உங்களோடு சந்திப்பதற்கு கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக அதிகமாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்மாவுக்கும் சிஸ்டருக்கும் விசேஷமாய் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். On behalf of the Assemblies of God Church, we express our gratitude to the board members and the pastor, senior pastor and the rest of the congregation. ஆண்டவர் இந்த நாளில் விசேஷ கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். God is good all the time. சிச்சுவேஷன்ஸ் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். அதற்காக அதிகமாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். விசேஷமாக இந்த நாளிலே முன்னேறு, தடைகளை தாண்டி முன்னேறு, மூவ் ஃபார்வர்ட் இன் ஆர்டர் டு கிராஸ் ஓவர் என்கிற தீம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பாஸ்டம் அவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இது விஷயமாக தெரிவித்த பொழுது நான் அந்த நாளிலிருந்து ஜெபித்து கொண்டேன். எந்த வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து யோசித்த பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தின சில பகுதிகளை நான் உங்களோடு கூட இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் நாம் தூரமாக இருந்தாலும் நாம் ஒருவர் சந்திப்பதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய திருச்சபைக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் திருச்சபைகளை அந்த தேசத்திற்கும் அது சார்ந்திருக்கிற பட்டணத்திற்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த குவாரண்டைன் பீரியட் எல்லாம் முடிந்து இன்னும் நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த திருச்சபைக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வேத புத்தகத்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நான் திருப்பி வைத்துக் கொள்ளும். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verses 12 to 14, 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம இப்படி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேத பகுதி மூலமாய் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்பதை இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களுக்கு நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Open our spiritual eyes, O God, so that we may see the truth that you have recorded for us in your word. ஒரு விஷயம் கூட எங்களுடைய கண்கள், கேட்கிற எல்லாருடைய கண்களை, மனக்கண்களை நீர் பிரகாசமாக்கும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை எங்களோடு கூட தங்கி இருப்பதாக, நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. நீ கொடுத்த ஆராதனைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளிலே கத்திரங்களை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற ஊழியக்காரை மறைத்து ஆண்டவரே, என்னை மறைத்து உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்கள் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a moving one. We cannot be stagnant or motionless at any level. ஏதோ ஒரு வழியில் நின்று விடுவது அல்ல. ஆகவே தான் சுவிசேஷ புத்தகத்திலே வாசிக்கிறோம், கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை என்று நான் சொன்னேன். இன்னொரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள், பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கையாய் காணப்படலாம். வேதத்தில் எங்கேயுமே ஆண்டவர் பிரச்சனை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வாக்கு பண்ணவில்லை. Christianity is not problem free life. You may face several struggles, sufferings, pains in your life, but the Bible has promises that God will be with us wherever we go and whatever we do. நீ ஆறுகளின் வழியே கடந்து போனாலும் அவைகள் உன்மேல் பொருளுகிறதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், அக்கினியின் வழியாக நாம் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம், ஆறுகளின் வழியே கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் இவைகள் நம்மை பாதிக்க போகிறதில்லை என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. சோ எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் அது அவரை அசைக்கவில்லை. முன்னேறி செல்வதை என்ன செய்யவில்லை? தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவருக்கு போராட்டங்கள், he had struggles, sufferings, pains, physical beatings and facing cunning people in his life, depressions, trials in the court and false testimonies, but nothing stopped Apostle Paul from moving forward in his Christian life. எதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முன்னேறி செல்வதற்கு என்ன செய்ய முடியவில்லை? அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அருமையான திருச்சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதையோ ஒன்றை பார்த்து சோர்ந்து போய் நின்று விட்டிருக்கலாம். ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு பொருளாதார கஷ்டமாக இருக்கலாம், வேலை போனதாக இருக்கலாம், ஒரு மரணமாய் இழப்பாய் காணப்படலாம். ஏதோ ஒன்றை பார்த்து போதும் கர்த்தாவே என்று சொல்லி நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நின்று விடுவதற்கு தீர்மானித்திருக்கலாம், அல்லது என்றைக்கும் நின்று விட்டிருக்கலாம். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் தெய்வீக சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு ரெண்டு பகுதிகளாக இந்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். What hinders us from moving forward? நாம் முன்னேறி செல்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதையும்,
இரண்டாவது பகுதியிலே what should be done to move forward, நாம் முன்னேறி போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் சுருக்கமாக கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக நாம் என்ன செய்ய போகிறோம், கவனிக்க போகிறோம். நீங்கள் நேரம் எடுத்து இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்தவுடன் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை முடிந்தால் குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 3 காரியங்கள் அவரை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தடுக்க முயற்சிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலையும் அது தடுக்க என்ன செய்தது, முயற்சித்தது. ஆனால் தடுக்க முடியவில்லை. 4ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். இங்க முதலாவது ஒரு வார்த்தை, கான்ஃபிடன்ஸ் இன் தி ஃப்ளஷ். What hinders us from moving forward in our spiritual life is confidence in the flesh. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனை? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு சோதனை. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். கிட்டத்தட்ட எபிரேய புத்தகத்தை சேர்த்தால், எபிரேய புத்தகத்தில் ஆசிரியர் யார் என்று தெளிவாக தெரியவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட பவுல் என்று வேத பண்டிதர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் அந்த மொழி நடை இலக்கியங்களை வைத்து. கிட்டத்தட்ட 14 புத்தகங்கள், close to 60% of the New Testament was written by this great man of God, Apostle Paul. போகிற எல்லா இடங்களிலும் அவர் திருச்சபை என்ன செய்தார், அவர் ஸ்தாபித்தார். நிறைய பாடுகள் பிரச்சனை இருந்தது. ஆனால் நீங்கள் அவருடைய நிருபங்களை வாசித்து பார்த்தால் எந்த இடத்திலேயும் தன்னை குறித்து அவர் பேசவில்லை. இந்த பிலிப்பு நிருபத்தை தவிர, பிலிப்பு பட்டணத்தில் இருந்த திருச்சபை அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு திருச்சபை, அவரை விளங்கி கொண்ட, அவர் இருக்கிற வண்ணமாகவே விளங்கி கொண்ட திருச்சபை. ஆகவே உரிமையாக சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவர் இந்த தன்னை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மற்ற எந்த இடத்திலும் அதிகமாக அவர் சொல்லவில்லை. பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவர் சொல்லியிருக்கலாம், என்னுடைய கோத்திரம் தான் ராஜா, முதல் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்திரம், அவர் சொல்லி பெருமை பாராட்டிருக்கலாம். கமாலியலின் பாதத்தில் அறிந்து உட்கார்ந்து படித்தவன். He could have boasted about his educational qualifications and the institution where he studied. சொல்லப்போனா ஒரு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதை போல ஒரு புகழ்பெற்ற இந்தியா என்று சொல்ல IIT, IIM போன்ற புகழ்பெற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லி என்ன செய்யலாம், சொல்லலாம். அவருடைய சோஷியல் கிளாஸை குறித்து பெருமை பாராட்டிருக்கலாம். He could have boasted about his orthodoxy, social class, genealogy and educational qualifications and the institution, but Apostle Paul never boasted about himself. எங்கேயும் அவர் தன்னை குறித்து என்ன செய்யவில்லை, பெருமையாக அவர் பேசவில்லை. இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்கிறான், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். தமிழ்ல மேன்மை பாராட்டுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. Some have placed their trust on horses and chariots, but we are placing our trust only on God. ஆண்டவர் மேலே மாத்திரம்தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், எங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கரங்களை வைத்து ஆமென் என்று சொல்லி கர்த்தருக்கு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர்கள் கான்ஃபிடன்ஸ் in the flesh, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டம் தடைபட்டு விடுகிறது. ஒருவேளை உங்களுக்கு சொல்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். உங்கள் கல்வியோ, உங்களுடைய பதவியோ, உங்கள் பின்னணியமோ, உங்களுடைய செல்வாக்கோ, உங்களுடைய பணங்களோ, சொத்துக்களோ காணப்படலாம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, I am not going to place my confidence on my flesh, oh God. I have many things to boast about, but I am not going to boast anything about in my life. எதை குறித்தும் நான் என்ன செய்ய போகிறதில்லை, பெருமை பாராட்ட போகிறதில்லை. என் நம்பிக்கை உண்மையில் மாத்திரம் தான் ஆண்டவரே என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாட்டினாலும் பெருசா பேசுவாங்க. எங்க தாத்தா யார் தெரியுமா, நாங்க என்ன ஜாதி தெரியுமா, நாங்க எங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா, நாங்க என்ன படிச்சிருக்கோம் தெரியுமா. இந்த தமிழ்நாட்டுல எக்ஸ்ட்ரீம் சவுத்ல பத்மநாதபுரம் அப்படின்னு ஒரு பேலஸ் உண்டு. நீங்க ஒரு சில பார்த்திருக்கலாம் நினைக்கிறேன். இல்லைன்னா லாக்டவுன்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வாங்க, நீங்க அந்த இடத்துல என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பெரிய பேலஸ் அது. அந்த பேலஸ்ல ஒரு நாள் நான் பைபிள் காலேஜ்ல இருக்கும்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கிராஜுவேட்ஸ் பிக்னிக் போவோம். எல்லா ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போவோம். அப்படி போகும்போது ஒரு தடவை அந்த பேலஸ் சைடு போயிருந்தோம். அந்த எக்ஸ்ட்ரீம் சவுத் அங்கே உண்டே ஸ்டே பண்ணுவோம். எல்லா ஃபால்ஸ் எல்லாம் அங்கே உண்டு, எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த பத்மநாபபுரம் பேலஸ் போகும்போது ஒரு கைடு இருந்தார். என்ன, ஹி லுக் லைக் கிங். அப்படி ஒரு பயங்கரமா ட்ரெஸ் போட்டு பெரிய கிரவுன்லாம் வச்சு கையில ஒரு செங்கோல் மாதிரி பிடிச்சி ஷூலாம் அப்படி இருக்கும். எங்க கூட வந்தார். பயங்கர பில்டப். அவர் அந்த பேலஸ் குறித்து ரொம்ப பெருமையா பேசிட்டு வந்தார். இது வந்து எங்க தாத்தாவுடைய தாத்தா அப்பா, நமக்கு யாருக்கும் விளங்கல. அவர் சொல்றாரு, எங்க தாத்தாவுடைய அப்பா தான் இங்க கிங்கா இருந்தாரு. இது அவர் பயன்படுத்தின பெட்ரூம், இது அவர் பயன்படுத்தின கிச்சன். பாருங்க, இந்த வுட் ரெஸ்ட் ரூம் எல்லாம் வுட் தான். இந்த பக்கெட்டை வித்தா கூட உங்களுக்கு இன்னைக்கு பல ஆயிரங்கள் தேவை சார். அவ்வளவு டீக் வுட். ரொம்ப பெருமையா அரண்மனை எல்லாம் பேசிட்டு வந்தார். நாங்களும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம்.
கடைசியில் எல்லாம் முடிஞ்சு பஸ் ஏறும்போது வந்து அதே ட்ரெஸ்ல தான் இருக்கிறாரு. சார் ஒரு 50 ரூபா கொடுங்க சார், டீ குடிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, இதுவரை பயங்கரமா பேசினாரு. எங்க தாத்தாவுடைய தாத்தா அப்பா தான் கிங்கிங்க, எங்க பரம்பரை அப்படி, இந்த பக்கெட்டை வித்தா இவ்வளவு லேக்ஸ் போகும், கிச்சன்ல இருக்கிற யுட்டென்சில்ஸ் வித்தா அவ்வளவு போகும் அப்படின்னு பில்டப் பண்ணவரு வெளியே வந்து என்ன கேட்கிறாரு, டீ குடிக்க ஒரு 50 rupees கொடுங்க சார்னு கேட்கிறாரு. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. சில பேர் என்றைக்கோ இருந்த ஒன்றை இன்றைக்கு பெருமையாக பேசுவார்கள். ஆனால் நல்ல கிறிஸ்தவன் அப்படி செய்கிறதில்லை. அவன் சொல்லுகிறான், என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற என்னை சுற்றி இருக்கிற எதன் மேலேயும் அல்ல, என் நம்பிக்கை என் தேவனாகிய கர்த்தர் மேல் மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, nobody can shut the doors for you. You can move forward in your spiritual journey. Number 2, இரண்டாவதாக எது நம்மை தடுக்கிறது? 7ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், அவருக்கு ஒரு சோதனை வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னதெல்லாம் லாபமாக இருந்ததோ அதை சிந்திக்கக்கூடிய ஒரு சோதனை. அல்ல, அப்போஸ்தலன் பவுல் இந்த தேவ மனிதன் அதை மேற்கொண்டார். ஆகவே தான் சொல்லுகிறார், நான் நஷ்டம் என்று நான் எண்ணினேன். ஏன் அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ ஓட்டத்தில் முன்னேறி போக முடியவில்லை? counting many things as gains. Just opposite to what Apostle Paul has mentioned here in chapter 3. அவர் சொல்லுகிறார், I count everything loss for the sake of Christ. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் நிறைய பேர் என்ன செய்கிறோம்? We are counting so many things as gains in our spiritual life. அவர் நஷ்டம் என்று எண்ணினார், நாம் லாபம் என்று எண்ணுகிறோம். அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டத்தை தடுக்கிறது. So in my second point I would like to say that counting many things as gains will stop your spiritual journey. You cannot move forward. உங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை எவைகளெல்லாம் லாபமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் உங்களை என்ன செய்து விடுகிறது? தடுத்து விடுகிறது. கான்ஃபிடன்ஸ் ஆன் தி ஃப்ளஷ், அது நம்பிக்கை, ஒரு செயல். ஆனால் கவுண்டிங் many things as gains என்பது ஒரு ஆட்டிடியூட், நம்முடைய மனநிலைமை. வெளியே ஒருவேளை நாங்கள் அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நாங்கள் சாதாரணமான ஆட்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? Look at your attitude. God is always looking at our actions as well as attitude. நம்முடைய செயல்களையும் கர்த்தர் பார்க்கிறார், மனநிலைமையும் கர்த்தர் பார்க்கிறார். வெளியரங்கமாய் ஒருவேளை நாம் எதையும் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் மனதின் ஆழத்திலே எதையோ ஒன்றை நாம் லாபமாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாக பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில எவைகள் எல்லாம் லாபம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நஷ்டம் என்று எண்ண வேண்டும். வாயிலே அறிக்கை செய்து பரவாயில்ல. You need to change your attitude and in your thought process you have to think, or you have to count many things as loss for the sake of Christ. கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை நஷ்டம் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எண்ணுவதற்கு கிருபை ஆண்டவர் தருவாராக. அப்போஸ்தலன் பவுல் இந்த லாபத்திற்கும் நஷ்டத்திற்கும் இடையே தெளிவான ஒரு வரையறை என்ன செய்து வைத்திருந்தார். இந்த கிரேக்க கலாச்சாரத்தின்படி அவர் அந்த கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரு தவறான வார்த்தை, கழிவுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டது. அவ்வளவு அருவருப்பாய் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய படிப்பு, என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம், என்னுடைய குடும்ப பின்னணியும், என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ், இது எல்லாவற்றையும் நான் கழிவை போல நான் கருதுகிறேன். அதான் அந்த கலாச்சாரத்தில் இன்றைக்கு நமக்கு ஒருவேளை அது தமிழிலோ இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது அது அவ்வளவாக விளங்காமல் இருக்கலாம். ஆனா ஒரு கிரேக்கன் அதை வாசிக்கும் பொழுது அவனுக்கு டக் என்று மனதில் படும். கழிவுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, அதைதான் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு யூதன் தன்னுடைய பாரம்பரியத்தை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருப்பான். circumcision is the only way to get saved. அதுதான் அவனுடைய பார்வை. circumcision, observing law, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும், விருத்த சேதனம் பண்ணணும், இதெல்லாம் சொல்றான். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அது எல்லாவற்றையும் நான் கழிவாக நினைக்கிறேன், குப்பையாக நான் என்ன செய்கிறேன்? நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கலாம். ஒரு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் கர்த்தர் உங்களை உட்கார வைத்திருக்கலாம். கொடுப்பதற்கு நிறைய ஆசீர்வாதங்களை, பொருளாதாரங்களை உங்களுடைய கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இவைகளினால் என்னுடைய சிந்தை மாறாதபடி இவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று நினைக்கிற கிருபைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். when you count so many things loss for the sake of Christ, you can move forward in your spiritual journey. ஒருவேளை ஏன் நிறைய பேரால மூவ் பண்ண முடியல? எது நம்மை தடுத்து வைத்திருக்கிறது? நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் லாபமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த பேண்டமிக் நமக்கு ஒரு பாடத்தை, this pandemic has taught us a great lesson. Human life is nothing. பெரிய பெரிய மெடிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் டாக்டர்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், பெரிய பெரிய கண்ட்ரிஸ், ஹைஜீனிக்கா இருக்க நிறைய கண்ட்ரிஸ், they don't know what to do next. இந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் வைரஸ்
ஒரு லெசன் நமக்கு கொடுத்திருக்கிறது. மனித வாழ்க்கை ஒன்றுமில்லை, காலையில் பூத்து மாலையில் மறைந்து போகிற புல்லை போல நம்ம காணப்படலாம். எவ்வளவு மனிதன் சொத்துக்கள், ஆடம்பரங்கள், பதவிகள், பணங்கள் இவங்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இன்னைக்கு அவ்வளவும் இருந்தாலும் வெளியே வர முடியாத ஒரு பரிதாபமான நிலைமை அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். What do you think in your mind about your counting? Are you counting many things as gain or loss? You think about this question. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய காரியங்களை நஷ்டமாக நினைக்கிறீர்களா அல்லது லாபமாக நினைக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக இன்னொரு காரியம், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கடைசி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் வசனத்தை பாருங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவ்வளவு பட்டியல், பிறப்பிலிருந்து இன்று வரை போட்ட பட்டியல் எல்லாமே நஷ்டம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக, just to know the Christ and his experience, and have experience with him, I am counting everything loss in my life. எல்லாவற்றையும் நான் நஷ்டமாய் கருதி கொண்டிருக்கிறேன். ஏன் அனைவருடைய வாழ்க்கையில முன்னேறி போக முடியவில்லை? கேர்லெஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். 3 காரியங்கள் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல. கான்ஃபிடன்ஸ் இன் தி ஃப்ளஷ், மாம்சத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை. கவுண்டிங் மெனி திங்ஸ் அஸ் கெயின், அநேக காரியங்களை நம்பிக்கொண்டிருத்தல் அல்லது லாபமாக நினைத்துக் கொண்டிருத்தல். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், கேர்லெஸ் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறித்த கவலை இல்லாத ஒரு காரியங்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் இல்லை. எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இந்த நாட்கள்ல? நீங்கள் யோசித்து பாருங்க, எதற்கு பிரதானமான முக்கியத்துவங்களை நாம் கொடுக்கிறோம்? கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எளிமையான வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், are you giving importance to your spiritual life? Are you giving importance to the spiritual activities? ஒருவேளை இன்னைக்கு சர்ச்சஸ் எல்லாம் the physical buildings மூடப்பட்டிருக்கலாம், but church is running, சபை தொடர்ந்து போய் கொண்டுதான் இருக்கிறது, ஊழியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை இந்த நாட்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. என் பதவி 2வது, என் படிப்பு 2வது, நான் பார்க்கிற வேலை 2வது, கடைசி என் குடும்பங்கள் எல்லாம் பின்பு, என் பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை பிரதானமானது. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, நல்லா உட்கார்ந்து, ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகளை நீ மாற்றும் ஆண்டவரே. God first, then your work, family, then your work. God, family, work, never change this order. முதலாவது ஆண்டவர், பின்பு உங்களுடைய குடும்பம், மூன்றாவது உங்களுடைய வேலை. இந்த வேலை இருந்தால் இன்னொரு வேலை நீங்கள் பார்க்கலாம், அல்லது உங்களை வைத்து செய்து கொண்டிருக்க வேலையை இன்னொரு மனிதனை வைத்து நீங்கள் பார்க்க நிறுவனமோ மருத்துவமனையோ கல்வி நிறுவனமோ செய்யலாம். ஆனால் கர்த்தரோடு இருக்கிற உறவு மிகவும் பிரதானமானது என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரதானப்படுத்த உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரதானப்படுத்த உதவி செய்யும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை nothing should stop us from moving forward in our Christian life, oh God. எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் எங்களை நிறுத்தக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். மாம்சத்தின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்க போகிறதில்லை, எதையெல்லாமோ லாபமாக நினைக்க போகிறதில்லை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரதானமாய் கருதாமல் இருக்க போகிறதில்லை. இனிமேல் எங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய ஜெபம், எங்களுடைய வேத தியானம், எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, திருச்சபை நடவடிக்கைகள், இவைகளுக்கு கூடுதல் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. So let's move to the second part. What should be done to move forward? நம்முடைய முன்னேறி போவதற்கு என்ன செய்ய வேண்டும், எது தடுக்கிறது? What hinders us from moving forward என்று சொன்னேன். இப்போ நம்ம தொடர்ந்து போக முடியாமல் எது தடுக்கு, என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு 3 காரியங்களை நான் இதே இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். 12ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். தமிழ் பைபிள்ல தான் ஆசையாக தொடர்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லயும் டிசையர் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. ஆனா என்ன போடப்பட்டது, ஐ பிரஸ் ஆன் அப்படிதான் என்ன செய்யப்பட்டிருக்குது. நாட் தட் ஐ ஹவ் ஆல்ரெடி அட்டைன்ட் ஆர் ஐ அம் ஆல்ரெடி பெர்ஃபெக்டட், பட் ஐ பிரஸ் ஆன் என்று சொல்லப்பட்டது. பிரஸ் ஆன், நானே முன்னேறி போகிறேன். அதுதான் தமிழ்ல அழகாக ஆசையாக தொடர்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரஸிங் ஆன் என்று சொன்னால் ஏதோ வாலண்டியராக அல்ல, அல்லது சும்மா அப்படியே போகிறோம், அப்படியே ஜஸ்ட் வந்தோம் பிரதர் பார்த்துட்டு போலாம் வந்தேன், இது அல்ல பிரஸிங் ஆன். பிரஸிங் ஆன் என்று சொன்னால் something is compelling inside.
உள்ள எதை அழுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஒரு பாரம், ஏதோ ஒன்று என்ன அழுத்துகிறது. கிறிஸ்துவை என்னால் பின்தொடராமல் இருக்க முடியவில்லை. சும்மா ஏனோ தானவென்று கிறிஸ்துவை பின்தொடரி போகவில்லை, ஆசையாக நான் பின்தொடர்ந்து போகிறேன். ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Apostle Paul had strong conviction to move forward with great desire in his heart. Conviction. He had conviction, strong conviction in his heart with great desire. ஆழமான ஒரு உணர்வு இருந்தது. என்ன, எப்படி, எதற்கு? ஆசையாக போக வேண்டும் என்கிற ஆழமான உணர்வு அவனுக்குள் இருந்தது. அதான் நான் முதலாவது சொல்ல வர கிருபை. He had a strong conviction to move forward with great desire in his heart. தன் இருதயத்தில் ஆழத்தில் ஆசையாக இயேசுவை பின்பற்றி போக வேண்டும் என்கிற உணர்வு என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது என்று சொல்லப்பட்டது. பாருங்க, இந்த ஃபீலிங், he didn't have this feeling by compulsion or by force. யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி போ, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, சர்ச்சுக்கு போ, ஊழியம் செய், காணிக்கை கொடு, இப்படி ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வந்தது அல்ல இந்த காரியங்கள். ஆட்டோமேட்டிக்கலி, வாலண்டியர்லி, அவுட் ஆஃப் டிசையர், கிரேட் டிசையர், he had a conviction என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எதற்காக பவுல் விரும்பினாரா? What did he desire? 3 காரியங்களை பவுல் விரும்பினார். இந்த பேசேஜில் வாசிக்கிறோம். 1, to know Christ, கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். 2, to be found in him, அவருக்குள் நான் காணப்பட வேண்டும். 3, to experience the power of resurrection and suffering, பாடுகளையும் உயிர்த்தெழுதலின் வல்லமைகளையும் நான் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஆசை. பாருங்க, இப்ப நமக்கு நிறைய பேர் என்ன, திடீர்னு உங்க ஆசைன்னு கேட்டா நிறைய சொல்லலாம். எப்படியாவது ஒரு நல்ல கார் வாங்கிருந்தங்க சொல்லுவாங்க. ஒரு 2 ரூம் இருந்தாலும் ஒரு சொந்த வீடு கட்டிருந்தங்க. முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு பிலீவர், அசம்பிளி சார், அப்படி தான், நான் பணம் சேர்த்துட்டு இருக்கிறேன், போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்லாம் போட்டு வச்சிருக்கேன், எப்படியாவது 1 கோடி சேர்த்தணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னார். சில பேருக்கு அப்படி ஆசை இருக்கும். எனக்கு இவ்வளவு கோல்ஸ் வச்சிருப்பாங்க, இவ்வளவு சொத்து வாங்கணும், இவ்வளவு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த பொசிஷனுக்கு நான் போகணும், இங்க போய் பண்ணணும், இந்த தொழில் செய்யணும். ஆசையெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. கர்த்தர் நியாயமான நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவார். ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு அந்த ஆசைகள் இல்லை. எனக்கு வீடு வாங்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், என்னுடைய பெயர் பிரதானமா இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை என்று சொன்னால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். I want to know Christ and I want to be found in him. அவருக்குள் நான் காணப்பட வேண்டும். என்னுடைய ஐடென்டிட்டி வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய ஐடென்டிட்டி எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல். அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. நிறைய திருச்சபைகளை கட்டின, நல்ல பிரசங்கம் பண்ணுகிற, ஊழியக்காரர்களை உருவாக்கின பவுல் என்கிற பேர் எனக்கு வேண்டாம். I want to be found in Christ. அதுதான் என்னுடைய ஆசை. I want to have experience with the power of God, power of the resurrection and suffering. பாடுகள், உயிர்த்தெழுதல் எனக்கு ஒரு பங்கு வேணும், நான் அனுபவிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை என்று அவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஆசை என்ன? இந்த காலவெளியில் சிந்தித்து பார்ப்போம். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, give us conviction, oh God. We want to move forward with a strong conviction in our hearts, with a great desire. ஒரு ஆழமான ஒரு உணர்வு எங்களுக்கு வேணும். எதனால அந்த உணர்வு? ஆசையினால் வருகிற உணர்வு. நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் இருக்கிறாரு, எங்க ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ஆனவர், என்னோட சிஸ்டர்ல அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க தான். ஒரு வெட்டிங்காக வந்திருந்தாரு. எங்க ஃபேமிலி ஒரு வெட்டிங் ஃபியூ இயர்ஸ் பேக். அப்போ அவர் வந்து ஹோட்டலில் தங்கியிருந்தார். பிரேக்ஃபாஸ்ட்காக, ஈவினிங் வெட்டிங், பிரேக்ஃபாஸ்ட்காக காலைல வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே நாங்கள் எல்லாம் சின்ன பசங்க, அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வயசுல பெரியவர், கூப்பிட்டார் அவ்வளோ பசங்களையும். எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆமாம். காஃபிலாம் குடிச்சிங்களா? குடிச்சு. எத்தனை பேடா பைபிள் வாசிங்கனாரு. எல்லாம் வெட்டிங் வந்திருக்காங்க. ஒருத்தரும் பைபிள் வாசிக்கல, ஒருத்தரும் வாசிக்கல. காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து எல்கேஜி படிக்கிற போங்கடா, எல்லாம் பைபிளை தூக்கிட்டு வாங்கினாரு. எல்லாம் போய் பைபிளை தூக்கிட்டு வந்தாங்க. முழங்கால் போடுங்க அப்படின்னு எல்லாம் முழங்கால் போட்டோம். இப்போ பைபிளை வாசித்த சாப்டர் ஒப்பிச்சாதான் நீ இந்த இடத்த விட்டு எழுந்திக்கணும். அதுவரை நானும் போக மாட்டேன்னு உட்காந்துட்டார். எல்லாம் பயந்து போய் உட்காந்து பைபிளை வாசிட்டான். சரி, sometimes somebody has to force us to read the Bible, force us to go to the church, force us to pray. போய் இந்த ஊழியம் செய், ஜெபம் பண்ணு, பைபிளை வாசி, சபையோடு கூட இணைந்து கொள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வா, பைபிள் ஸ்டடிக்கு வா. பை ஃபோர்ஸ் நிறைய காரியங்களை செய்றோம். ஆனா பவுல் சொல்றாரு, யாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ணல, ஆசையாக நான் கிறிஸ்துவை தொடர்கிறேன். எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கிறது, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை, அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை, அவரால் வருகிற மகிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை அல்ல. இன்னைக்கு இருக்கிற பெண்டிகாஸ்டல் ஊழியம் வேற. இன்னைக்கு நம்ம மரியாதை இருக்கிறது, நம்ம ரெஸ்பெக்ட் பண்றாங்க ஆட்கள், பணங்கள் நமக்கு இருக்கிறது, வசதிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒன்றுமே இல்லாத அந்த காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், பட்டணந்தோறும் உனக்கு காவல் உண்டு, அடிகள் உண்டு என்று ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி வைத்திருந்தார். அந்த நேரத்திலும் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை நான் ஆசையாக நான் தொடர்கிறேன்.
நான் இன்னொரு பட்டணத்துக்கு போகிறேன், அங்க எனக்கு வரவேற்பு இருக்கும், பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைப்பாங்க, நல்ல ஃபுட்டு கிடைக்கும், நல்ல ஆஃபரிங் கிடைக்கும். இதுல அல்ல அவர் யோசிக்கவில்லை. அவர் சொல்றாரு, நாங்க போறேன், அங்க எனக்கு கட்டுகள் உண்டு. I'm going to face sufferings and pains in that city, but still I go with a great desire in my heart because I have strong conviction. எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. என்ன உணர்வு? ஆவியானவரை, ஆண்டவரை ஆசையாக பின்தொடர வேண்டும் என்று சொல்லி எவி டோசர் என்று சொல்லக்கூடிய தேவமனிதன் இப்படியாக சொல்கிறார், a true leader will have no desire to lord it over God's heritage. He is rather ready to follow as well as lead. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள தான் நமக்கு ஆசை இருக்கணும். ஆண்டவர் கேட்ப, ஆண்டவரே என் ஆசையெல்லாம் நீதானையா சொல்லுங்க. வேறொரு ஆசை இல்லை. ஃபாதர் அழகாய் பாடலை பாடி வைத்திருக்கிறார், எங்களுக்கு வேற ஆசை இல்லை ஆண்டவர். இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் வாழ்கிற நாட்கள் கடைசி நொடிகள் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் திரும்ப இந்த இடத்துக்கு வரலாம். ஆனா அவர் சொல்றாரு, அவர் ஆண்டவரே பவுலை போல நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், ஆசையாக நாங்கள் தொடர்கிறோம் ஆண்டவரே, உமக்குள் காணப்பட விரும்புகிறோம் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. He had a strong conviction to move forward with great desire in his heart. அதே வசனத்துல 12 வசனத்துக்கு இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் Paul had a strong conscience to move forward with a purpose. அவருக்கு ஆசையாய் போக வேண்டும் என்கிற உணர்வு மாத்திரமல்ல, நோக்கத்தின் அடிப்படையில் போக வேண்டும் என்கிற மனசாட்சி இருந்தது. He had a strong conscience to move forward with a purpose. நல்லா கவனிக்கணும். ஒரு வார்த்தை அழகா இங்க சொல்றார் பாருங்க, எதற்காக நான் பிடித்துக் கொள்ளப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி. அதான் அவருடைய பாரு, I have not that I have already attained or I am already perfected, but I press on that I may lay hold of that for which Christ Jesus has also laid hold of me. என்னை ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாக தொடர்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை உண்டு, பெரிய சபை கட்டணும், நிறைய ஊழியக்காரங்களை உருவாக்கணும், நான் நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணணும், அதை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லல. அவர் சொல்றாரு, என்னை அழைக்கும் பொழுதே ஒரு நோக்கத்தில் தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். தெரிந்தெடுத்திருக்கிறார். He was clear in his mission. தன்னுடைய ஊழியத்தில் அவர் தெளிவாக என்ன செய்து வைத்திருந்தார்? அவர் அறிந்து வைத்திருந்தார். Understand the purpose of God in your life and try to do what God has given to you. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் செய்ய நீங்கள் முயற்சிக்க முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு தன்னுடைய ஊழியம் தெளிவாக தெரிந்ததனால்தான் என்ன நடந்தது? He could establish more churches. He could raise young leaders for the next generation and evangelize the cities and towns wherever he went. எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் திருச்சபையை அவரால் ஸ்தாபிக்க முடிந்தது. போகிற எல்லா இடங்களிலேயும் அவரால் என்ன செய்ய முடிந்தது? இளம் ஊழியக்காரர்களை உருவாக்க முடிந்தது என்று நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஷேப் என்கிற ஒரு ஆங்கில வார்த்தை அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். SHAPE. ஒன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். S is meant for spiritual gifts, ஆவிக்குரிய வரங்கள். S னா ஆவிக்குரிய வரங்கள். H வந்து ஹார்ட், A வந்து எபிலிட்டி, P வந்து பர்சனாலிட்டி, E வந்து எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வரம் என்ன கண்டுபிடிங்க. உங்களுடைய இருதயம் என்ன, இருதயம் எங்கே இருக்கு, உங்களுடைய இருதயத்துல என்ன விருப்பம் இருக்கிறது, உங்களுடைய திறமைகள் இயற்கையாகவே இந்த நேச்சுரல் டேலண்ட்ஸ் எபிலிட்டிஸ் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கிறது, உங்க எக்ஸ்பீரியன்சஸ், இதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்க பண்ணுங்க. இதை வச்சு நீங்க என்ன செய்யலாம், you can identify the God given skills and talents in your life. Use those talents for the extension of God's kingdom. ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்யணும், நீங்க பயன்படுத்தணும். எல்லாரும் ஒண்ணு போல கிடையாது. எல்லாரும் மூளை அல்ல, எல்லாரும் இருதயம் அல்ல, எல்லாரும் கால் அல்ல. You look at your body.
நீங்க சொல்ல முடியுமா எனக்கு இந்த பாட்டு தேவையில்லைன்னு ஏதாவது ஒரு பாட்டு சொல்ல முடியுமா? இல்ல, தலையிலிருந்து கால் வரை எல்லாமே கர்த்தர் நமக்கு பிரயோஜனமாகத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் இன்டர்லிங்க், இன்டர் டிபெண்டன்ட். அதுல 1 கொரிந்தியர் 12 பவுல் அழகா சொல்றாரு, கையானது நீ கண்ணை பார்த்து வேண்டுவதில்லை என்று சொல்லுவதில்லை. எதுவுமே நமக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. கையில சின்ன ஒரு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா கண்ணிலிருந்து தண்ணீர் வரும், வாய் அப்படின்னு கத்தும், முழு சரீரத்துக்கு ஒரு வேதனை இருக்கும். அதுதான் the body of Christ. ஆண்டு ரொம்ப அழகாய் சரீரத்தோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். திருச்சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1. அப்போ ஓமை என்ன சொல்கிறது? தாளந்து இல்லாத ஆட்கள் இல்லை. Everybody has got at least one talent. You find that talent, the God given talents and skills, and utilize it for the extension of God's kingdom. நல்லா கவனி, இதான் biblical teaching. நல்லா கவனிக்கணும். Whatever you do for the church, through the church, with the church. இதை மாத்தக்கூடாது. I am teaching the biblical principles to you. என்னுடைய கருத்து நான் சொல்ல, நீங்க எதை செய்தாலும் சபைக்காக, சபையின் மூலமாக, சபையோடு இணைந்து, for the church, through the church, with the church. இதை என்ன செய்யக்கூடாது? நீங்க மறந்து போய் விடக்கூடாது. கொஞ்சம் மலேசியா எனக்கு எப்படின்னு ரொம்ப தெரியல. இந்தியால பாத்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுட்டா பாஸ்ட் ஆயிரும் நினைக்கிறாங்க. ஏன்னா ஈஸி. அது ஒரு சின்ன ஷாப் திறக்கணும் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கணும். ஆனா ஒரு சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு யார்ட்ட நீங்க லைசன்ஸ் வாங்கணும்? சும்மா அவங்களே கொஞ்சம் வசனம் தெரிஞ்சு பைபிள் தெரிஞ்சு பாஸ்ட் ஆயிரும். எங்கேயாவது காசு கொடுத்து பட்டம் வாங்கி ரெவரண்ட் டாக்டர் அப்படிலாம் போட்டுக்கணும். கொஞ்ச நாள் பிஷப் ஆவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபையில் இருக்கின்ற அவமானங்கள், வேதனைக்குரிய ஒரு காரியங்கள் இல்ல. நீங்க உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்தாலும் உங்க சபைக்குள்ள சார்ந்திருங்க. முழு நேரமாய் கர்த்தர் உங்களை அழைத்தால் அது வேற. அப்போ நீங்க தியாலஜிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும், இன்னொரு இடத்துல போய் சர்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆனா இவாஞ்சலிஸ்ட் அனைத்த சர்ச் இவாஞ்சலிஸ்ட் அழைப்பு உங்களுக்கு இருந்தால் திருச்சபைக்கு உட்பட்டு காணப்படணும். ஆனா நீங்க எதை சேர்ந்த 3 வார்த்தை நீங்க மறக்க கூடாது. ஃபார் த சர்ச், த்ரூ த சர்ச், வித் த சர்ச். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். few years back நான் பைபிள் காலேஜ் டீச்சர் ஆகும்போது ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் கன்வென்ஷன், அப்போ வீக்கெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரீ தான், சர்ச் கிடையாது. ஸோ இதை கன்வென்ஷன் கேம்ப்ஸ் எல்லாம் ப்ரீச் பண்ண போவோம் எல்லாருமே. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே 7 days மீட்டிங். அது ஏற்கனவே 4 days ஒருத்தர் பேசிட்டார். வெள்ளி சனி நேரம் நான் பேசினேன். எனக்கு முன்னாடி பேசினவர் வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கல் கிஃப்ட்ஸ் உள்ள ஆளுன்னு சொன்னார் அந்த பாஸ்டர். நான் அவரும் ஒரே ஹோட்டலில் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். அப்போ ஃப்ரைடே ஈவினிங் முடிஞ்சு நைட்டு அவர் வந்து டெலிவரன்ஸ் கிஃப்ட் உள்ள ஆளு, நல்ல ஜோம் பண்ணுவார். பிசாஸ்ல நம்மளும் ஜோம்னா பிசாசு போகும், பட் அவர் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் உள்ள ஆளு. அதிகாலை 4 மணி வரை கிரவுண்ட்ல உட்காந்து ஒவ்வொருத்தருக்கா ஜோம் பண்ணுவார். ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிட்டுட்டு ரூம் படுக்க வரும்போது என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் ரொம்ப படிக்காதவன், நீங்கள் பைபிள் காலேஜ் டீச்சர்னு சொன்னாங்க, எனக்கு உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை, எனக்கு பிரசங்கம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது 2 செமஸ்டர் படிப்போம், ஹோம்லிட்டி சொல்லி கொடுத்து வர்றதில்லை, நீங்கள் நல்லா தானே பண்ணுறீங்க. இப்போ நான் சொன்னேன், ஐயா உங்களை மாதிரி நான் பிசாசு விரட்டி எனக்கு பிரசங்கம் பண்ணி டயர்டாயிருது, 2 பேர் அப்படி ஜோம் பண்ணுறோம், உங்களை மாதிரி 4 மணிக்கெலாம் வர நின்று எனக்கு ஜோம் பண்ணுற கிருபை கிடையாது, நான் அப்படியே தான் நல்லா இருக்குமே. மறுநாள் காலைல ஃபாஸ்டிங் பில் அவர் பிரசங்கம் பண்ணார். திரும்ப நைட்டு நான் ஈவினிங் நான் பிரசங்கம் பண்ணேன். இப்போ நைட்டு சாப்பிட்டு ரூமுக்கு வந்தோன்னு சொன்னார், ஐயா உங்கள் 2 பிரசங்கத்தை கேட்டேன், நேற்று சாயங்காலம் இன்னைக்கு சாயங்காலம், காலைல நான் பண்ணதான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு அப்படின்னாரு. ஒரு பெரிய ஊழியக்காரன், நான் பேர்லாம் சொல்லு, டிப்ரெஸ் ஆகிட்டு. ஆனால் நான் ஈவினிங் நான் மீட்டிங் போடுறேன், இப்போ நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அவருக்கு என்ன சொன்னாரா, ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ரொம்ப படிக்காதால நல்ல ஒரு தேவ மனிதர். அவர் சொன்னார், கர்த்தர் ஆண்டவர் சொன்னாரா, உன்னை இட்லி அவிக்க சொல்லி இருக்கிறேன், இட்லி மட்டும் அவி அப்படின்னு சொன்னார். எனக்கு கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாருங்க, இதை மாதிரி வெளிப்பாடெல்லாம் பைபிள் காலேஜ் கிடைக்காதுங்க, சொல்லிக் கொடுக்க முடியாது, கர்த்தரா இது கொடுக்கறது. உன்னை இட்லி அவிக்க சொல்லியிருக்கேன், இட்லி மட்டும் அவினார். அப்ப என்ன அர்த்தம், அதை இட்லி செய்யற கிருபை, அது நல்லா போதா போ. என்ன தமிழ்நாட்டில் கடை ஒரு முருகன் இட்லி கடை, ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் இட்லி ஷாப், அதை வச்சு உடனே பெரிய ஆள் ஆகிறான். இட்லி தான் உன்னை அவிக்க சொல்லியிருக்கேன்னு சொன்னா, யூ ஷுட் நாட் ட்ரை டு மேக் சப்பாத்திஸ். பரவாயில்ல, சப்பாத்தி நல்லா போகுது, புரோட்டா நல்லா போகுது, அப்படி ஒரு சைட்ல ஒரு கடை ஆரம்பிப்போம் அப்படின்னா அவனுக்கு இட்லியும் இல்லாம போயிடும். ஸோ உன்னை இட்லி மட்டும் அவிக்க சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னாரு, பாஸ்டர் நான் இந்த பிரசங்கத்தை பத்தி கவலைப்படல, எனக்கு என்ன வருதோ அதான் பண்ண. அதான் அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை. என்ன, ஒருவன் போதகர், ஒருவன் தீர்க்கதரிசி, ஒருவன் அப்போஸ்தலன், ஒருவன் மேய்ப்பன். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வரங்களை கொடுத்தார். ஒருத்தருக்கு அற்புதங்களை செய்கிற சக்தி, ஒருத்தருக்கு பற்பல பாஷைகளை பேசி வியாக்கியானம் செய்கிறது, ஒருத்தருக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், ஒருத்தருக்கு அறிவை ஒருத்தர் வசனம். நல்லா கவனிங்க, இதுல யாரும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று அல்ல, எல்லா வரங்களும் ஒன்றுதான். எல்லா வரங்களும் சபை பக்தி விருத்தி அடையும்படி, தேவ ராஜ்யம் பெருகும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Every gifts have been given to edify the body of Christ and to expand the kingdom of God. தேவராஜ்யம் விரிவடையணும், சபை பக்தி விருத்தி அடையணும். இதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு வரங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார்.
Apostle Paul had a strong conscience, மனசாட்சி, to move forward with a purpose. ஆண்டவரே, என்னை பிடித்ததற்கு நோக்கம் என்ன? ஜெபம் பண்ணுங்க. If you have not yet found the purpose of God in your life, after this message you take time to pray. Ask God to reveal His purpose in your life. God will reveal to you and you can walk according to that purpose. ஆண்டவரே, என்னை நீர் பிடித்ததற்கு ஒரு நோக்கம் என்ன ஆண்டவரே? தாவீதை குறித்து வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 13:36. When David has served God's purpose in his own generation. அப்போஸ்தலர் 13:36 பாருங்க. தாவீது தன்னுடைய சந்ததியிலே தேவ நோக்கத்தை அவர் நிறைவேற்றினான் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 29 வாசிக்கிறோம். I know the plans I have for you, declares the Lord. உனக்கென்று நான் வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவான அல்ல. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. உனக்கு நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் செழிப்பையும் கொண்டு வருகிற ஒரு திட்டம். குடும்பம் உட்கார்ந்து ஆண்டவர்ட்ட கேளுங்க, சபையா கேளுங்க. What is the purpose for us, O God? எங்களுக்குள்ள திட்டம் என்ன ஆண்டவரே? ஒரு சபையை கர்த்தர் எதுக்கு ஸ்தாபித்திருக்கிறார்னா, சுவிசேஷம் ஆராதிக்க, சுவிசேஷம் அறிவிக்க, மிஷனரி ஊழியம் செய்ய, விசுவாசிகளை கட்ட, சேவை செய்ய. 5 தான். To worship God, to evangelize the community, and to render service to the community where the church is existing, to send missionaries to the uttermost parts of the world, and to edify the believers, to build up the believers. These are the life of the church. இதுதான் சபையினுடைய நோக்கம். உங்களை இணைத்துக் கொள்ளுங்க இந்த நோக்கத்துல. எனக்கு என்ன ஊழியம், என்ன வரங்கன்னு கண்டுபிடிங்க. ஆண்டவர், இந்த கடைசி நாட்கள்ல நான் தனித்து இயங்க விரும்பவில்லை, திருச்சபையோடு கூட நான் இணைந்து இயங்க விரும்புகிறேன். நீங்க நிறைய வாட்ஸ்அப்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும், ஃபேஸ்புக்ல வரும். நீ எல்லாவற்றையும் சோதி தெரிந்து நலமானதை பேட்டு. இந்த குவாரண்டைன்ல நிறைய பேர் சர்ச்சஸ் அட்டாக் பண்றதை பார்த்து நாங்க வேதனைப்படுறோம். சபைங்கிறது அவருடைய மனவாட்டி. ஆண்டவர் இந்த வியாதியை கொண்டு வந்தது யாரோ ஒருவருடைய தவறு அல்ல, ஒரு கூட்டத்தின் தவறு அல்ல. கர்த்தருடைய திட்டம் இது. திருச்சபையை, ஊழியர்களை, விசுவாசிகளை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். நம்ம எதிர்காலத்திற்கு வருகைக்கு கர்த்தரமே ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாட்கள்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல சபைக்காக, நல்ல போதகர்களுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல ஃபெல்லோஷிப்காக நன்றி ஆண்டவரே. இவைகள் எல்லாம் இந்த குவாரண்டைன் முடிந்து நாங்கள் சர்ச்சஸ் திறக்கும் பொழுது ஒரு புது அபிஷேகத்தோடு கூட எழுப்புதலை நோக்கி நாங்கள் அவரவர்கள் கொடுக்கப்பட்ட வரங்களை சபையிலே பயன்படுத்தி சபை விரிவடைய வேண்டும், தேவராஜ்யம் வளர வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று நம் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். கடைசி ஒரு வார்த்தை 14 பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். Paul had a strong commitment to move forward with destination in his mind. அவர் எதை நோக்கி போனாரா? லக்கை மனதில் வைத்து போக வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு அவருடைய வாழ்க்கையில காணப்படுது. He had a strong commitment to move forward with destination in his mind. 3 குறிப்புகள் உங்களுக்கு சொன்னேன். Apostle Paul had a strong conviction to move forward with great desire in his God. ஆசை, நிறைய ஆசைகளோடு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்கிற உள் உணர்வு அவருக்குள் காணப்பட்டது. He had a strong conscience to move forward with a purpose. நோக்கத்தை மையமாக வைத்து போக வேண்டும் என்கிற மனசாட்சி அவருக்கு இருந்தது. He had a strong commitment to move forward with destination in his mind. லக்கை அடைய வேண்டும் என்கிற எண்ணங்களில் போக வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பு அவருக்குள் காணப்பட்டது. 100 மீட்டர் டேஷ்லாம் பாருங்க, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அவனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் காதுல கேட்காது. உட்காந்து கேரல் உட்காந்து கோச், ஃபேமிலி இவங்க எல்லாம் பார்க்க மாட்டான். அவன் மைண்ட் எல்லாம் ஒண்ணுதான், அந்த டெஸ்டினேஷன், அந்த லைன், அந்த பார்டர், அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு 1 2 3 கன் ஷூட் பண்றது விசில் கேட்கும் போது ஃபுல் ஸ்ட்ரென்த்தை திரட்டி எவ்வளவு மேக்சிமம் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி ஓட முடியுமோ போடுவான். அவருடைய மைண்ட்ல இன்னும் ஒண்ணுதான் இருக்கும், டெஸ்டினேஷன், ரீச்சிங் த டெஸ்டினேஷன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, மேலானவைகளை நாடுங்கள். லுக் அபவ். புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, பெரிய பட்டியலை அப்போஸ்தலர் பவுல் கொடுக்கிறார். இவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலானவைகளை நாடுகிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்கள்? நமக்கு தருவார்கள். We should not look at the earthly benefits, material blessings. Apostle Paul never moved forward for earthly benefits. உலக ஆசீர்வாதங்களுக்காய் ஒரு நாளும் அப்போஸ்தலர் பவுல் முன்னேறி போகவில்லை. He had his destination in his mind. அவருக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்துல பரதேசியை போல நான் வாழ்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரை பரிசுத்தவான்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஆகவே தான் போ என்று சொன்னபொழுது ஆபிரகாம் புறப்பட்டு போனார். அவருக்கு தெரியும், he was a sojourner, பரதேசி.
கர்த்தர் எங்க டென்ட் போட சொல்ற போடுவேன், எங்க கலப்ப சொல்ற கிளம்பி போவேன். உலகம் எனக்கு நிரந்தரமானது அல்ல. அதனாலதான் எபேசு போன்ற பெரிய பெரிய கமர்ஷியல் சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அங்கெல்லாம் சர்ச்சை ஆரம்பிச்சு அடுத்த ஜெனரேஷனை கொடுத்துட்டு சபை இல்லாத இன்னொரு சின்ன பட்டணத்தை நோக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் போய் கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும் இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, சொத்துக்கள் நிரந்தரமானதல்ல, பணம் நிரந்தரமானதல்ல, என் தேவ ராஜ்யம் மாத்திரம்தான் நிரந்தரமானது. My destination is in heaven. My destination is not is on the earth. I am working forward, moving forward towards my destination which is in heaven. ரொம்ப தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார் சொல்லி இருக்கிறார். அதுக்கு தான் வார்த்தை சொல்றாரு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, I am going to forget the past and look forward the future. பின்னானவைகளை எல்லாம் மறக்க போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நிறைய நேரத்துல நீங்க முன்னேறி போக முடியாதபடிக்கு அவங்களுக்கு பழையதை ஞாபகப்படுத்துவான். He will try to hold you back by remembering, by making you to remember some of your past sins, past failures, past depressions. எதை ஒன்றை காண்பித்து உங்களை ஒரு இடத்துல நிறுத்துவதற்கு பிசாசு முயற்சி பண்ணுவான். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் நின்று போனாங்க. போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல என்று எலியா அன்றைக்கு சொன்னார். நான் சாக வேண்டும் என்று யோனா தீர்க்கதரிசி சொன்னார். ஒருவேளை நீங்க நின்று கொண்டிருப்பீங்கன்னா உங்களோட பழைய தோல்வி, பழைய பாவம், பழைய அசுத்தங்கள், பழைய சோர்வுகள், அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், இழப்புகள், இவர்கள் எதையோ பார்த்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நின்று விட்டிருப்பீங்கன்னு சொன்னா இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களை முன்னேறி போகும்படி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மூவ் ஃபார்வர்ட். இருந்து நீங்கள் முன்னேறி போக வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹேவ் கமிட்மெண்ட் டு மூவ் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினேஷன். இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு லக்கு கிடையாது. நம்முடைய லக்கு பரலோகம் போய் சேர்வதான். திருச்சபை லக்கு வருகிற ஒவ்வொருவரையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, இருளில் இருக்கின்ற நிறைய ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது, சீஷர்களை உருவாக்குவது, கிறிஸ்துவின் பணியை செய்ய வைப்பது, தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு போவது. ஆண்டவரே, that is our destination, oh God. Help us, oh God, to have a strong commitment to move forward with the destination in our mind. இந்த உலகத்தில் இருக்கின்ற சொத்து, ஆசீர்வாதம் இதெல்லாம் எங்களுக்கு டெஸ்டினேஷன் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்தா எங்களை அழித்து போட்டு விடும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனையில் எழுதும் பரலோகம் எங்களுடைய டெஸ்டினேஷன், தேவ ராஜ்யம் எங்களுடைய டெஸ்டினேஷன். அதற்காக நாங்கள் உழைப்பதற்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம கர்த்தரை கேட்கணும். 2 parts உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். வாட் hinders us from moving forward? எது நம்மை தடுத்து நிறுத்துகிறது? Whenever we place our confidence in the flesh, we are stopped. Our Christian journey is stopped. எப்பெல்லாம் நம்முடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ அப்பெல்லாம் கிறிஸ்துவ ஓட்டம் நின்று விடுகிறது. Whenever we count many things as gains for us, we are stopped in our spiritual journey. எதெல்லாம் லாபமாக நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவ ஓட்டம் தடுக்கிறது. Whenever we are careless in our spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கவனம் குறைவாக இருக்கிறோமோ நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டம் தடைபடுகிறது. So second part, what should be done? What should be done to move forward? Like Apostle Paul, we need to have a strong conviction to move forward with great desire. ஆசையாய் போக வேண்டும் என்ற உள் உணர்வு நமக்கு வேணும். We need to have strong conscience to move forward with a purpose. ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம போக வேண்டும் என்கிற மனசாட்சி நமக்கு வேணும். We need to have a strong commitment to move forward with destination in our mind. லக்கை அடைய வேண்டும் என்கிற உறுதி, ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வேணும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் போல நம்மளால் சொல்ல முடியும், சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். நான் அடங்காயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக நான் தொடர்கிறேன். எல்லாரும் உங்களுடைய இருக்கிறவர்களை கண்ணிலை மூடுங்க. கண்ணிலை மூடு, ஒரு நிமிஷம் வலது கத்தை வைத்து, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை தார மாட்டவரே. I want to have a conviction to move forward with great desire in my heart, oh God. ஒரு ஆசையா இமை தொடர வேண்டும் என்கிற உள் உணர்வு வரும். விரும்பி கேளுங்க, முடிந்தால் முழங்கால் படிடுங்க. நேர் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பயபக்தியோடு கூட கத்துட்டு கேளுங்க. Oh glory to God, hallelujah, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. I want to have a strong conscience to move forward with a purpose. எனக்கு ஒரு மனசாட்சி வேணும், உம்முடைய நோக்கத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் போல எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாக தொடர்கிறேன். நாங்க விரும்புகிறது அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அல்ல, எங்களுடைய சிந்தைகள் உதிக்கிறது அல்ல ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக எங்களை பிடித்தீரோ அதை நாங்கள் பிடித்துக் கொள்ள எங்களுக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக he had a strong commitment to move forward with the destination in his mind. லக்கை நோக்கி போக வேண்டும், அதுதான் உறுதி, அர்ப்பணிப்பு உள்ளவனாய் காணப்பட்டான். ஆண்டோட கேளுங்க, எனக்கு அந்த அர்ப்பணிப்பு தாங்க ஆண்டவர். I want to commit myself, oh God, to move forward with destination in my mind.
நம் வழியில எங்கேயும் நின்று போய் விடக்கூடாது ஆண்டவரே. சோர்வினை தடுத்திருக்கலாம், வியாதி தடுத்திருக்கலாம், பாவம் தடுத்திருக்கலாம், வறுமை தடுத்திருக்கலாம், இழப்புகள் தடுத்திருக்கலாம், பிரிவினைகள், குடும்ப பிரிவினைகள் தடுத்திருக்கலாம். ஓ கியாபாலா சங்கா தூரா பாபா. But today I am deciding to move forward with great commitment in my life, oh God. ஒரு அர்ப்பணிப்போடு கூட நான் எழுந்து போக போகிறேன். பவுலை போல நானும் சொல்ல போகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். ஓ வி வர்ஷிப் யூ. தேங்க் யூ ஜி. முடிந்த எல்லாரும் இணைந்து ஒரு அடியை மாத்திரம் பாடுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என்று சொல்லி தேவன் கிருபை தருவாராங்க. அப்போ பவுலை போல ஓடுகிற கிருபைகளை தருவாராங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் உண்டு, டு நோ கிரைஸ்ட், கிறிஸ்துவை அறிய வேண்டும், டு பி ஃபவுண்ட் இன் ஹிம், அவருக்குள் காணப்பட வேண்டும், டு எக்ஸ்பீரியன்ஸ் தி பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன், அந்த வல்லமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிருபை தருவாராக. தேங்க் யூ ஜி. லக்கை நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன், 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 என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன், 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 இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. லக்கை நோக்கி ஓடுவதற்கு நான் தீர்மானித்திருக்கிற ஆண்டவரே என்று சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்துமே, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த சேவைக்காக, ராஜாவின் இந்த சேவைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல கடைசி வரை ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இந்த Glory City Assemblies of God திருச்சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் பாஸ்டர் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த போதூர் ஒருவேளை எங்களோடு கூட இல்லை, தேவ ராஜ்யத்தில் இளைப்பாறுகிறார்கள், அவர் விட்டு சென்ற தரிசனம் ஆண்டவரே இந்த திருச்சபையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னென்ன கனவுகள், தரிசனங்கள், திட்டங்கள் அந்த தேவ மனிதனுடைய உள்ளத்தில் இருந்ததோ அவைகளில் ஒன்று கூட குறையாமல் ஆண்டவரே சகோதரி மூலமா நீ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த சர்ச்சில் எல்லா போர்ட் மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், லீடர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். We bless every one of them in the name of Father, Son and the Holy Spirit, oh God. Unite their hearts together, oh God. Help them bring glory to God's name. தேவ ராஜ்யத்துக்கு அவள் மகிமையை கொண்டு வரட்டும். அவளை எதுவுமே நிறுத்தக்கூடாது என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Nothing should stop them, hinder them from moving forward in their spiritual life, oh God. Thank you for speaking to our hearts very clearly this morning. We believe that your word will make a great impact in our lives, oh God. It will bring changes in our minds. It will transform our lives completely, ups and downs, oh God. இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பவுலை போல ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும், அவருக்குள் காணப்படணும், அந்த ஆசை, அந்த கன்விக்ஷனை தாங்க, அந்த ஆசையின் அடிப்படையில் வருகிற கன்விக்ஷனை தாங்கப்பா. ஒரு நல்ல மனசாட்சி, நோக்கத்தின் படிதான் வாழ வேண்டும் என்ற மனசாட்சியை தாங்க ஆண்டவரே. எப்படியாவது லக்கை அடைந்து விட வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பை, ஒரு வைராக்கியத்தை இந்த திருச்சபைக்கு கத்தனை தருவீராக ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஒரு சந்திக்க ஊழியம் செய்ய கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த திருச்சபையும் ஊழியங்களையும் குடும்பங்களையும் பாஸ்டமாவையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கிருபை அவர்களோடு கூட தங்கியிருப்பதாக தொடர்ந்து திருச்சபை நாம மகிமைக்காக இந்த பட்டணத்திலே, அந்த தேசத்திலே பலப்படுத்தும், பயன்படுத்தும். எல்லா கனத்தை மகிமை ஒருவருக்கே கொடுக்கிறோம். நீர் ஒருவரை மகிமையின் ராஜா. உமக்காக கடைசி ஓடுகிற லக்கை நோக்கி ஓடுகிற கிருபைகளை தார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். காட் bless you all. Thank you. Praise the Lord, GCC members. நான் பிரதர் பால் பேசுகிறேன், சர்ச் ட்ரெஷரர். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த MCO காலகட்டத்தில் வந்து நம்ம எங்கேயும் நம்ம மீட் பண்ண முடியாதனால, அதாவது சர்ச்சில் மீட் பண்ண முடியாதனால, இப்போ உங்களோட டைட்ஸ் அண்ட் மிஷன் பிளேஜ் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, நாங்கள் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். இந்த குரூப்பில் நான் இப்போ கொஞ்சம் இதில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட டைட்ஸ் அண்ட் மிஷன் பிளேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸோ கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்டில். ஓகே, ஃபார் டைட்ஸோட உங்களோட டைட்ஸ் என்ன பண்ணுங்கள், பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில், ஜிசிசியோட பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஃபார் மிஷன் பிளேஜ் வந்து எம்பேங்க் அக்கௌண்ட். தயவு செஞ்சு உங்களோட டைட்ஸை வந்து டைட்ஸை வந்து பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்லேயும், மிஷன் பிளேஜ்லாம் வந்து எம்பேங்க் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபோ டிபாசிட், கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணிடலாம் ஏடிஎம்மில். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எதுவும் சந்தேகம், உங்களுக்கு எதுவும் குவேரி இருந்துச்சுனாக்கா, நீங்கள் இதை என்னை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை சிஸ்டர் ரீனாவை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த டைட்ஸ் அண்ட் மிஷன் பிளேஜ் ட்ரான்ஸ்ஃபர் குறித்து. அப்படி நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா இல்லை டிபாசிட் பண்ணிட்டீங்கனாக்கா, தயவு செஞ்சு எனக்கு இல்லைனா சிஸ்டர் ரீனாக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள். உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் குறித்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா, அந்த ஸ்லிப் இருக்கும்ல, இதை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லிப் வரும். இல்லைனாக்கா கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணாலும் அதில் ஸ்லிப் இருக்கும். அதை வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க. இதை எனக்கு நீங்கள் குரூப்பில் போட தேவையில்ல, எனக்கு பர்சனலாக இல்லைனா சிஸ்டர் ரீனாக்கு பர்சனலாக நீங்கள் வந்து அந்த ஸ்லிப்ஸை அனுப்பி விட்ருங்க. தேங்க்யூ.